அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது பார்க்காதவங்க யார் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் ரீ அப்லோட் மெமோ லிஸ்ட், அதாவது எப்போவுமே டாக்குமெண்ட் ரீ அப்லோட் மெமோ லிஸ்ட்ன்றது டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வெளியிடுவாங்க ஆஃப்டர் த ரிசல்ட் அந்த பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். எப்போவுமே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி மெமோ அப்லோட் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் இப்போ டிப்ளமோ 10th 12th பிஎஸ்சிஎம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தவறுதலா இருந்துச்சுன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் தப்பு இருக்கோ ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அதுதான் வந்து மெமோ லிஸ்ட். அதாவது எக்ஸாம்ல செலக்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்க எது தவறுதலா அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெமோ லிஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோடு என்னென்ன அப்படின்றத பாருங்க. The list of register number of the candidates who have been admitted provisionally to the on-screen certificate verification OCV, சரிங்களா, for the post in combined technical service examination diploma IT level are instructed to re-upload the documents through OTR account. உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் எந்த டைம் பார்த்துக்கோங்க. இந்த டைமை தாண்டிட்டாலும் பிரச்சனை. 25/4/2025, அதாவது நாளையில இருந்து 4/5/2025 நைட்டு 11:59 வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்டை வந்து டெலகிராம்ல நான் போட்டிருக்கேன், சரிங்களா, டெலகிராம்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி மெமோ அப்லோட் லிங்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், சரிங்களா. டெலகிராம்ல லிஸ்ட் இருக்கு, மெமோ லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தயவு செய்து பார்த்துக்கோங்க. இன்டிமேஷன் ரிகார்டிங் த ரீ அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் will be informed through the commission website, SMS and email through the என்னது உங்களோட கமிஷன் வெப்சைட், நம்மளோட கமிஷன் அதாவது டிஎன்பிசி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லையும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸும் இமெயிலும் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான ஃபைனல் சான்ஸ் டு ரீ அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப ஏதாச்சும் தவறுதலாக இருந்துச்சுன்னா உங்களை எந்த வித பாரதபட்சம் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக இங்கேயே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ், ஓகேவா. ஓகே, அதே மாதிரி அந்த நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ட எல்லாருமே பியூர்லி ப்ரொஃபஷனல் பேஸ்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ளூஷன் ஆஃப் த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் ஆஃப் கேண்டிடேட் இன் த above list will not be employer has been fully considered for a next stage of செலெக்ஷன் அப்படின்னு. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா, அவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுக்கு, சரிங்களா, அடுத்த இதுக்கு அதாவது அடுத்த ப்ராசஸுக்கு கண்டிப்பா போவோம் அப்படின்றத கண்டிப்பா என்ன பண்ணியிருக்காங்க, சரியா, கண்டிப்பா வந்து அடுத்ததுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ யார் யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறீங்களோ, யார் யாரெல்லாம் உங்க நம்பர் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இதை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கீழே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், கண்டிப்பா கேட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில தொடர்ந்து ஒவ்வொரு மெட்டீரியலும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க. எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இங்கிட்டு உங்களுக்கு தெரியலன்னா கேட்டகிரிஸும் இருக்கு, கீழே டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்கோம். மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி என்ன. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.